சிறிய கிராமத்தில் அமாவாசை இரவுகளில் குழந்தைகள் மர்மமாக காணாமல் போக ஆரம்பிக்கிறது. கிராம சுவர்களில் காணாமல் போன 4 குழந்தைகளின் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு பெற்றோர் அழுகையிலும் மக்கள் பயத்திலும் வாழ்கிறார்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அந்த பதற்றமான சூழலிலேயே கோவில் திருவிழா நடைபெற விளக்குகள் மின்னும் கூட்டத்தில் 6 வயது மீனா மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தாள். சில நிமிடங்களில் அவள் தாயை விட்டு பிரிந்து கூட்டத்தில் தொலைந்து 5வது குழந்தையாக காணாமல் போகிறாள். கோபம் அடைந்த மக்கள் ரவுடி கார்த்திக்கை சந்தேகித்து போலீசிடம் ஒப்படைக்கிறார்கள். ஆனால் டிஎஸ்பி ரமேஷ் விசாரணையில் உறுதியான சான்றுகள் எதுவும் இல்லாததை கவனிக்கிறார். அனைத்து சம்பவங்களும் அமாவாசை நாளிலே நடந்தது என்பதை கண்டுபிடித்த அவர் அடுத்த அமாவாசை இரவு போலீசுடன் கிராமத்தை தேடும்போது பூசாரி சண்முகத்தின் வீட்டில் புதிய சிமெண்ட் அடைப்பை கவனிக்கிறார். தரையை உடைத்த போது ரகசிய அறை ஒன்று வெளிப்படுகிறது. அதில் குழந்தைகளின் பொருட்கள் மற்றும் இரத்தக்கரைகள் போலீஸை அதிர்ச்சியில் ஆழ்த்துகிறது. தனது இறந்த மகனை மீண்டும் பெற வேண்டும் என்ற பைத்திய நம்பிக்கையால் பலி கொடுத்ததாக சண்முகம் ஒப்புக்கொள்கிறார். போலீஸ் அவரை கைது செய்யும் தருணத்தில் அந்த அறையின் ஒரு மூலையில் மெதுவான சுவாசம் கேட்கிறது. அங்கு மீனா இன்னும் உயிருடன் இருப்பதை கண்டுபிடித்து அவளை காப்பாற்றுகிறார்கள். கிராமம் நிம்மதி அடைகிறது.